பாட வைத்தவரே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளிலே நாம் கர்த்தரை தொழுது கொள்வோம். சங்கீதம் 13:6 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன். தாவீதின் இருதயத்தில் ரட்சிப்பின் சந்தோஷமும் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் தாவீதுக்கு செய்த நன்மைகளை தாவீது நினைத்து களி கூறுகிறார். தாவீது நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து அவரை நன்றியோடு குதித்து பாடுகிறார். தாவீது தன்னுடைய பழைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இன்னும் திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவரை நினைவு கூர்ந்து அவரை துதித்து பாடுகிறார். பழைய மேன்மையும் பழைய மகிமையும் தனக்கு திரும்ப கிடைத்தாலும், திரும்ப கிடைக்காமலும் இருந்தாலும், தான் மரித்து போக வேண்டியது வந்தாலும் தாவீது கர்த்தரை துதித்து பாட ஆயத்தமாயிருக்கிறார். தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை பாட ஒரு ஆயத்தமாயிருக்கிறார் என்பதை பார்த்தோம். அதுபோல நெருக்கத்தில் வந்தாலும், தடைகள் வந்தாலும், சஞ்சலங்கள் வந்தாலும், சஞ்சலத்தினால் நிரம்பி இருந்தாலும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் கர்த்தரையே சார்ந்து நன்னில நாமும் பாட, அவரை ஆராதிக்க துதிக்க நாம் நோக்கி பார்ப்போம். தாவீதை போல நாம் வாழ்வோம்.